புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. முதல்வர் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஒர்க் சார்ஜ் அடிப்படையில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள். தற்போது 2025 மார்ச் 26 அன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்துடன் அறிவிப்பு செய்தார்கள். அதற்கு எங்கள் போராட்டக்குழு முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்காக குரல் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்றும், இந்த அறிவிப்பு என்பது வெறும் கண்துடைப்பாக இல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்கான கோப்பு தயாரித்து மேதகு ஆளுநர், தலைமை செயலாளர், நிதி செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர்களின் ஒப்பந்தத்தை பெற்று இந்த மாத இறுதிக்குள் அரசாணை வெளியிட வேண்டுமென மே மாதம் முதல் எங்களுக்கு வேலை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் விரைவில் வேலை வழங்கப்பட்டு புதுச்சேரி அரசு துறைகள் பணியாற்றும் 8000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களின் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு ஒருமுறை தொடர்பு கொண்டு முடிவு செய்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் செயலாளர் பாலன் போராட்டக்குழுவிற்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருந்தார். அவருக்கு நன்றி புகழஞ்சலி செலுத்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், 2015-16 வேலை வழங்கிய முதல்வர் மற்றும் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டக்குழு பல கட்ட போராட்டங்கள் நடத்திட பல பொருள் உதவி வழங்கிய முன்னாள், இந்நாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக எங்களுக்கு அனைத்து விதமான போராட்டத்திற்கும் ஆதரவு நல்கி சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் குரல் கொடுத்த அனைத்து கட்சி, இந்நாள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. எங்களுடைய அனைத்துவித போராட்டங்களிலும் பங்களித்து ஆதரவளித்து கலந்து கொண்ட பொதுநல அமைப்புகள், சமூக ஜனநாயக இயக்கங்களும் அதன் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் 10 ஆண்டுகால எங்களுடைய போராட்ட செய்தி புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு போராட்டங்கள் பார்வைக்கும் கொண்டு செல்வதாக செய்திகளை சேர்த்த ஊடகத்துறையினர், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி, சமூக ஊடகங்களுக்கும் இணையாக செய்தி சேனல்களும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இறுதியாக நிகழ்ச்சியில் அனைத்துவித போராட்டங்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்தியவதி, காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.